ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? எல்லாருமே காட்ஸ் கிரேஸ் நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். எங்கள் ஊரில் இன்றைக்கி ஒரு திருவிழா நடந்துகிட்ருக்கு. ஸோ அதுக்கு தான் நாங்கள் வந்திருந்தோம். முன்னாடிலாம் நாங்கள் வந்தோடனே எந்த ராட்டினம் சுற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்ப்போம். என் பையன் வந்ததுலேருந்து ஃபர்ஸ்ட் அவனை எதில் விளாட வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்து அவனை விளாட வச்சதுக்கப்புறம் தான் நாங்கள் எல்லாம் சுற்றி பார்க்க ஆரம்பிப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் அவனை ஒரு ராட்டினம் விளாட வச்சுட்டு அதுக்கப்புறம் போகிற வழியில் பார்த்திங்கன்னா இவன் ஐஸ்கிரீம் பார்த்துட்டு ஐஸ்கிரீம் வேணும்னு கேட்க ஆரம்பிச்சிட்டான். சரி நம்மளும் ஏதாவது வாங்கிட்டு அப்படியே சாப்பிட உட்காந்துடலான்னு சொல்லிட்டு ஆளுக்கு என்னென்ன வேணுமோ வாங்கிட்டு நாங்கள் எல்லாருமே சேர்ந்து சாப்பிட உட்காந்துட்டோம். என் தம்பி வந்து ஐஸ்கிரீம் வாங்கிட்டான். ஸோ இப்போ அவனோட ஐஸ்கிரீமே அவனால் சாப்பிட முடியல. என் பையன் 2யும் வாங்கி வச்சுட்டு கையில் அவன் தான் 2யும் சாப்பிட்டுட்டு இருந்தான். கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்து பேசிவிட்டு அதுக்கப்புறம் சுற்றி பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். இந்த தடவை பெருசாக யாரும் ராட்டினம் எதுவுமே ஆடலை. அதனால் வந்துட்டு எல்லோரும் சும்மா ஷாப்பிங்கில் கான்சன்ட்ரேட் பண்ணோம். கொஞ்சம் அப்படி நாங்கள் ஷாப்பிங் பண்ணிகிட்டு இருந்தோம். என் பையனுக்கு அவங்க தாத்தா வந்து இந்த கோழி வாங்கி கொடுத்தாங்க போல். அவனுக்கு இந்த மாதிரி கோழினா ரொம்ப பிடிக்கும். ஸோ அதை வச்சு நல்லா விளாண்டுட்டு இருந்தான். அப்புறம் இந்த கோஸ்ட் ஹவுஸ்ன்னு ஒன்று போட்டிருந்தாங்க. அது போகலாம் அப்படி சொல்லிட்டு நாங்கள் எல்லாருமே சேர்ந்து போயிருந்தோம். உள்ளே நல்லாவே பண்ணியிருந்தாங்க. மேபி தனியாக போயிருந்தா பயமாக இருந்திருக்குமோ என்னமோ. நாங்கள் கும்பலாக சேர்ந்து போயிட்டோம். அவங்க பயமுடுத்த எங்களுக்கு பயமே வரல. சிரிப்பு தான் வந்துச்சு. ஜாலியாக தான் இருந்துச்சு தவிர கொஞ்சம் கூட பயமாக இல்லவே இல்லை. அப்புறம் சிம்பிளாகவும் முடிஞ்சுட்டு. ஆனால் கண்டிப்பாக தனியாக போயிருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள்லாம் பேசிகிட்டு இருந்தோம். இது எல்லோரும் சேர்ந்துருந்தோன்னே சுத்தமாக பயமே இல்லாமல் ஆயிடுச்சு. ஸோ அதையும் போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் ஃபுல்லாக சுற்றி பார்த்து நல்லா ஷாப்பிங்லாம் போயிட்டு யார் யாருக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் வாங்கிட்டு அப்புறம் என்னோடய பையனுக்கு இந்த வாட்ச் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதையும் வாங்கி கொடுத்துட்டு அப்படியே நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம்.